ஃபர்ஸ்ட் என்ன பாடம் பார்க்க போகிறோம் இன்னைக்கு? இரு அதுக்கு முன்னாடி அது என்ன படம் வரைஞ்சிருக்கு? அது என்னது? அது கோபிகா வரைஞ்சது. இதெல்லாம் என்னது? இதெல்லாம் இப்போ சொல்ல போறியா? அந்த படம் இதுக்கு படம் வரைஞ்சிருக்கியா? சரி, அது கோபிகா வரைஞ்சிருக்க. இப்போ நீ இது மன வரைபடத்தை சொல்கிறியா? சொல்லு பார்க்கலாம். என்னது இது மன வரைபடம்? என்ன வரைஞ்சிருக்க? இரு ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்ல, 2 பேரும் சேர்ந்து சொல்லாத. ஒத்தி ஒன்று சொன்னா நீ ஒன்று சொல்லு. ஃபஸ்ட்டு இரண்டாம் தலைமுறை விண்ணய பெருக்கி, மூன்றாம் தலைமுறை ஒருங்கிணைந்த சுற்று, நான்காம் தலைமுறை நுண்செயலி, ஐந்தாம் தலைமுறை செயற்கை நுண்ணறிவு. இப்போ நம்ம பயன்படுத்துகிற செல்லு கம்ப்யூட்டர்லாம் எந்த இதில் வருது? எந்த தலைமுறையில் வருது? இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே இப்போ இருக்கிற புதுசாக இருக்குதுன்னா 5ஆம் தலைமுறை தான். இப்போ சொல்லுவில்லையா ஒவ்வொரு தலைமுறையாக, இப்போ பாட்டி தாத்தா முதல் தலைமுறை அடுத்த தலைமுறை அப்படி சொல்லிட்டே வரோம் இல்லையா? இப்போ அந்த மாதிரி இப்போ நம்ம 5ஆம் தலைமுறை தான் யூஸ் பண்ணுறோம். அதான் செயற்கை நுண்ணறிவுன்றது தான். இங்கிலீஷில் யாருக்கு தெரியும்? நம்ம சொன்னோமே ஒவ்வொன்றுத்தி இப்போ ஏற்கனவே சொன்னோம் இல்லையா? ஃபஸ்ட்டு தலைமுறை என்ன சொன்ன சொல்லு பார்க்கலாம் யாராவது. சூப்பர். 2ஆம் தலைமுறைக்கு 2ஆம் தலைமுறைக்கு என்னது? மின்மய பெருக்கிக்கு என்ன சொன்னோம்? டிரான்சிஸ்டர். வெரி குட். அப்புறம் 3ஆம் தலைமுறைக்கு ஒருங்கிணைந்த சுற்றுக்கு என்ன சொல்லணும்? இன்டகிரேட்டட் சர்க்கியூட். அடுத்து 4ஆம் தலைமுறைக்கு மைக்ரோ ப்ராசஸர். சொல்லு பார்க்கலாம். சொல்லு பார்க்கலாம் வாயை திறந்து. அடுத்தது 5ஆம் தலைமுறை நம்ம இப்போ யூஸ் பண்ணுறது என்னது? தமிழில் செயற்கை நுண்ணறிவு, இங்கிலீஷில் என்னது? ஆஹா, 5ஆம் தலைமுறை பேர் செயற்கை நுண்ணறிவுக்கு என்ன சொல்லணும் இப்போ இங்கிலீஷில்? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். சொல்லு பார்க்கலாம். இப்போ காலேஜ் சேர்றவங்களாம் கூட முன்ன கம்ப்யூட்டர் கோர்ஸ்னு சேருவாங்க இல்லையா? பிஇயில் எல்லாத்துலேயும். அதுக்கப்புறம் சிஎஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஐடினா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு போயிருந்தது. இப்போ அதையும் தாண்டி எல்லோரும் ஏஐன்னு சேர்றாங்க. அந்த ஏஐன்றது தான் என்ன கேட்டால் அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதுதான் இப்போ ட்ரெண்டிங்கில் ஓடிட்டுருக்கு. சரியா? அதுதான் எல்லாத்தையும் இப்போ நீங்கள் இப்போ விநாயகர் சதுர்த்தின்னு மற்ற எல்லா இதுக்கு கிருஷ்ணன் எதுவாக இருந்தாலும் பார்த்தா ஃபோட்டோ அழகாக வருது இல்லை பார்த்தீங்களா? எல்லாரோட ஃபோட்டோ அழகாக மாற்றி அனுப்புது இல்லையா? அந்த மாதிரி எல்லாம் பண்ணி அனுப்புறது எல்லாமே இந்த ஆர்டிஃபிஷியல் ஜென்ஸில் தான். சரியா? அதான் ஏஐ சொல்கிறோம். வெரி குட். இப்போ 5 தலைமுறை சொன்னா இல்லையா? இப்போ 5 தலைமுறை சீக்கிரம் டக்குன்னு சொல்லு பார்க்கலாம் ஒவ்வொன்றா. ஃபஸ்ட்டு என்னது? அப்படியே டக்குன்னு சொல்லு. ஃபஸ்ட்டு என்னது? 2ஆம் தலைமுறை நுண்மயல மின்மய பெருக்கி. டக்குன்னு சொல்லணும், புக்கை பார்க்காம சொல்லாமல். 3ஆம் தலைமுறை 4ஆம் தலைமுறை அடுத்தது. சரி, வெரி குட். சரி, இப்போ எல்லாத்தையும் சொன்னா இல்லையா? இப்போ அப்புறம் இன்னும் இன்னும் வேறு என்ன சொல்ல போகிறா? கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சது யார்? இப்போ பாடம் முடிச்சிட்டா இல்லையா? கேள்வி கேட்க. இப்போ ஃபோனில் எல்லாம் வந்துருச்சு இல்லையா? முதல் நிரல்னா என்னது? ப்ரோக்ராம் பண்ணுறோம் இல்லையா? இப்போ எல்லாத்தையும் ஒரு உள்ள டேட்டாவை என்ட்ரி பண்ணுறோம் இல்லையா? அந்த ப்ரோக்ராம் பண்ணுறவங்க யாருன்னா அகஸ்டி. சரி. இருமா ஒரு நிமிஷம் இருமா. தரவுன்னு தான் டேட்டா நம்ம கொடுக்குறோம் இல்லையா? அதை நம்ம ஏற்கனவே இப்போ எல்லாத்தையும் டைப் பண்ணி இப்போ நம்ம கலை திருவிழா கூட என்ன பண்ணோம்? வீடியோ எடுத்துகிட்டு அப்லோட் பண்ணலாம். அதான் டேட்டான்றது. அது முறைப்படுத்தப்பட வேண்டிய விவரங்கள் தான் டேட்டா சொல்கிறோம். சரியா? அதை ரெடியாக வச்சுருந்தா தான் அது உள்ளீடு பண்ணுறதுக்கு. வெரி குட். அப்புறம் கும்பலாக சொல்கிறது. இருமா ஒரு நிமிஷம் இரு. ஒருத்தராக சொல்லாமல் கும்பலாக சொல்கிறத விட.
சரி வெரி குட். இப்போ எல்லாரும் இது நல்லா சொன்னா இல்லையா? குறிப்பிட்ட எண்களை பயன்படுத்தி கணக்கிடும் கருவி. சரிம்மா ஒரே நிமிஷம் இரு. இப்போ சூப்பராக நடத்தி சொன்னா இல்லையா? நாளைக்கு மீதி அவங்கவுங்க பாடத்தை நடத்துகிறோம். இந்த பாடத்தை நாளைக்கு வீட்டில் படிச்சுட்டு வந்துடணும். சரியா? அவளுக்கு எல்லாம் கிளாப் பண்ணலாமா?